ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாத பலன், ஜூன் மாத பலன். எப்படி இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது, எல்லா கிரகமுமே நல்ல ஒரு பலத்துல நல்ல ஒரு யோகத்துல எல்லா கிரகம் அடங்கியிருக்குங்க. இந்த மாதத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அந்த மாசத்துல உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு மாசமாக இருக்கு. ஏன்னா வைகாசி பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வைகாசி பிறந்தா வழி பிறக்கும். உங்க எத்தனை பேருக்கு இந்த மாசத்துல வழி பிறக்க போகுது, அதற்கான பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிட டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா விசேஷம், ஒரு 6 முகூர்த்தம் வருது. சூப்பர் முகூர்த்தம். தேய்பிரையில 3, வளர்பிறையில 4. நல்லா பாருங்க, ஜூன் மாசம் 4, 7, 17. அடுத்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஃபுல்லா வளர்ப்பிறை தான். 18ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜூன் 18, 24, 25 இது ஆனி மாசத்துல வரக்கூடிய முகூர்த்தம். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷமான நேரம். இந்த மாசத்துல பாருங்க ஆணி உத்திரன்னு சொல்லுவாங்க. இதான் விசேஷம் உள்ள காலங்கள். இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம். அடுத்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க, அவருக்கு இந்த மாசத்துல குரு பூஜை இருக்கு. இதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வுகள். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் சிம்ம ராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 5வது ராசி. எல்லாமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். பயங்கரமான தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கையான ஒரு குணம் இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை. ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க சிம்மராசிக்கிறாங்க. அதான் உங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே. முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு சூப்பரான கொண்ட கூட ஒரே ராசி தான் சிம்ம ராசி மேல தான். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு தான். தயவு செய்து உங்க ஜாதகத்துல விதி ஜாதகத்துல திசாபுத்தியை பார்த்துட்டு நீங்க மூவ் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயம் நிறைய இந்த வீடியோல இருக்கு. ஏன்னா 7 சனியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்க நல்லா பாருங்க. அஷ்டம சனியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப இந்த ஜூன் மாசம் நிறைய நல்ல விஷயம் காத்திருக்கு, பார்த்துக்கு. ஏன்னா இந்த குரு பயிற்சியால சொல்றேன். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கிரகமைப்பு பார்க்கும்போது உங்க ராசிலே கேது பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல சனி பகவான், எதுல மீனத்துல, 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்துல சூரிய பகவான், 11ஆம் இடத்துல புதன் பகவான், 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும். இதுல 3 கிரக பயிற்சி வரும். நம்பர் 1 சூரிய பகவான் 11ஆம் இடத்துல லாபத்துக்கு வர்றாரு. எப்ப? ஜூன் மாசம் 15. ஜூன் மாசம் 16, 10ஆம் பாவத்துக்கு வர்றாரு செவ்வாய் கேந்திர யோகத்துல. ஜூன் மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் 12ஆம் பாவத்துக்கு வர்றாரு. இதுதான் கிரக அமைப்பு. சனி பகவான குரு பகவான் பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. அதனால எத்தனை பேர் அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். நம்ம தைரியமா சொல்லலாம். ஆனா ஜாதகத்துல சனி பகவான் நல்ல வர கெட்ட வர மட்டும் பார்த்துக்குவோம். ஏன்னா குரு பார்வை, அதான் சொல்றாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை. அவர் பார்க்கறதுனால சொல்றேன். நிறைய விஷயம் எடுத்தோன்னா நான் பாயிண்ட்டுக்கு ஏன் வரேன்னா, சனி தான் இங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவார், வேற யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. சிம்மத்தை பொறுத்தவரை சனி பகவான் ரொம்ப பிரச்சனை பண்ணுவார் ஜாதகத்துல சரியில்லைன்னா. கடன், பகை, எதிரி, வேலை பார்க்குற இடத்துல, உத்தியோகத்துல, கணவன் மனைவில, திருமணத்துல, படிப்புல, கல்வியில எல்லாத்துலயும் ஒரு பிரேக்க வைப்பார். ஒரு மனக்குழப்பத்தை வைப்பார். நிறைய அலைச்சல்ல கொடுப்பார். நீங்க கேட்டு பாருங்க, பண சேமிப்பு அவங்கள்ட்ட இருக்கா மட்டும் கேட்டுங்க. வருமான பிரச்சனை எவ்வளவு இருக்குன்னு கேட்டு பாருங்க. கடன் இல்லாத ஆளே இல்லைன்னு கேட்டு பாருங்க. நோய், எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, இடம், பூமி, சொத்து, எதாச்சும் ஒரு வில்லங்கம் எல்லாமே இருக்க மாட்டாங்க. நீங்க எடுத்து பாருங்க. தந்தைக்கு அப்பாவுக்கே மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்க. தாய் தந்தை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பண்ணாத ஆளே இல்லை. சிம்மத்துக்கு நான் ஓப்பனா சொல்றேன். கிரகமைப்பு யாருக்கு திசாபதி சரியில்லையோ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜாதகமைப்பு சரியில்லைன்னா கண்டிப்பா இந்த பலவீனத்தை அவங்க சந்திக்கணும். சில பேர் பாருங்க, பிறந்திருந்து கஷ்டப்படுவாங்க. எப்படி பிறந்திருந்து கஷ்டப்படுவாங்க, அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்களேன். ஒண்ணு பிறக்கும் போது லக்னாதிபதி அப்படியே மறைஞ்சிருப்பார். ஒண்ணும் இல்லைங்க, பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும். அதான் கர்மா. அதுக்கு ஏத்தாலும் நம்ம பயணிக்கணும், அவ்வளவுதான். அதனாலதான் ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, பார்க்காம நீங்க பலன் எடுக்காது. நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா சிம்மத்துக்கு இது மாதிரி ஒரு சங்கடத்தை, ஒரு குழப்பத்தை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்மராசி தானே, குரு சுக்கிரன் ஜோதிட டிவி. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, உங்களை எல்லாமே இப்ப நல்ல ஒரு மாற்றம் மாறுது. நிறைய பாருங்க, குருவுடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டா சனி பகவானை பாக்குறாரு.
வெளிநாடு வெளியூர். இப்ப எத்தனை பேர் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் ஆசைப்படுறீங்க? சிம்மத்துல பிறந்தவங்க சொல்றேன். நீங்க உடனே மூவ் பண்ணி பாருங்க, வெளிநாடு வெளியூர்ல செம்ம ஒரு மாற்றம் இருக்கும். வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வரும்? மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஏன் வெளிநாடு தான் வெளியூர் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? 5க்கும் 8 கூடிய ஒரு குரு நேரா ஒரு 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வெளிநாடு வெளியூர்ல உங்களை டாப்பான ஒரு நிலவுக்கு கொண்டு போயிடுவார். குருனா என்ன? இருக்கிறதுலே சுபகரன குரு தான். அதனால நிறைய ஒரு மாற்றத்தை சிம்மத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. நான் சொல்றது வேலை உத்தியோகத்துல சொல்றேங்க. கிடைக்காத வேலை, கிடைச்ச வேலையில ப்ரொமோஷன், அது தனியாரோ இல்ல கவர்மெண்டோ எதா இருக்கட்டும், நான் ஓப்பனா சொல்றேன் நல்லா இருக்கும். ஒரு வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. குரு பாக்கறனால சொல்றேன், பாக்கட்டும் சொல்ல முடியாது. குருவுடைய பார்வை 4+6+8 அங்க பாக்குறதுனால சொல்றேன். கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம். வேலை செய்யும் வேலை செய்யும் வேலை செஞ்சே தீரும், மாத்தவே முடியாது. இட பிரச்சனையா, அப்பா சொத்தா தாத்தா சொத்தா ஏதோ ஒரு சொத்தா இருக்கணும், ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்கலாம். திருப்பி கேளுங்க. இந்த குரு இந்த வரக்கூடிய இந்த ஜூன் மாசம் சொல்றேன், ஏன்னா கிரகம் நல்லா இருக்கு. ஏன்னா சுக்கிர பகவான் வர்றாரு. எப்போ வர்றாரு? 8ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. மகாலட்சுமி யோகத்தை உண்டு பண்றாரு. அப்ப 3ஆம் இடம் வெற்றி ஸ்தான அதிபதியா அவர் வர்றாரு. நீங்க எந்த ஒரு முயற்சியான எடு, நான் சூப்பரா உங்களுக்கு நல்லது செய்யறேங்கிறார். அப்ப எந்த ஒரு உங்க மேல கேஸ் போனாலும் கேஸ் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும். திருமணத்துல நடக்காத அளவுக்கு திருமணம் நடக்கும் பாருங்க. இப்ப நடக்கும் பாருங்க. என்னங்க அஷ்டம சனியில திருமணம் நடக்கும்னு சொல்றீங்க? குரு பாக்குறாரு ராஜா, சனிபான பாக்குறாரு ராஜா, கண்டிப்பா கவலைப்படாது. திருமணத்தை முடிச்சிருவாரு. அது இல்லாம 11ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. எப்ப? சூரியன் 15ஆம் தேதிக்கு அப்புறம். மேக்சிமம் ஜூன் 15க்கு அப்புறம் நிறைய பேருக்கு காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே சூப்பர் ஆகும். நீங்க எழுதி வச்சீங்கன்னா 11ஆம் இடத்துல நேரம் 5ஆம் இடத்தை பார்க்கும். ஆசைப்பட்ட பெண் லைஃப்ல நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா வரணும். அது காதல் திருமணம், 2வது திருமணம், நிறைய படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம். நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதிட்டே இருங்க. ரிசல்ட் மட்டும் பாருங்க, செம்மையா ரிசல்ட்டா வரும் பாருங்க. நான் சிம்மத்துக்கு என்னால கெட்டது சொல்ல முடியலங்க. இதான் அமைப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ஜாத தசாபதியை பாருங்க, இப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இந்த ஜூன் மாசத்துல அமைப்பு இருக்குது. நிறைய பயணங்கள் மூலமா காசு நல்லா சம்பாதிக்கலாம். ஒண்ணும் இல்ல, மருத்துவர்னா பட்டையை கிளப்புவாங்க இந்த வருஷத்துல. இந்த ஜூன் மாசத்துல பாருங்க, மருத்துவர்கள், கெமிக்கல், ஆசிரியர், கலை, அதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை பாக்குறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்க, வண்டி வாகனம் ஓட்டுறவங்க, எப்படி டிரைவர் வேலை பாக்குறவங்க, யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க, அனைவரும் சொல்றேன். அது எந்த யூனிஃபார்ம் எடுத்துக்கங்க. நான் யூனிஃபார்ம் போட்டாதான் எனக்கு காசு. அந்த யூனிஃபார்ம் உள்ளவங்க அனைவருக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் வேலை செய்யும். வேலை பார்க்கறவங்க தொழிலோட ஆரம்பிக்கலாம் இந்த நேரத்துல சொல்றேன். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமா இருக்கிறார். அடுத்து 9ஆம் வீட்டு 10ஆம் இடத்துக்கு வரப்பாரு. எப்ப? 16 ஜூன் 16. அப்ப தொழில நல்ல ஒரு அமைப்பு, கணவன் மனைவி பிள்ளை ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ண ஆசை இருந்தா கண்டிப்பா பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா வேலை செய்யும், பார்த்துக்குங்க. பெண்களுக்கு சூப்பரா இருக்கும், நான் ஓப்பனா சொல்றேன். அதை விட லாட்டரி சீட்டு எடுக்கணும்னு ஆசை இருந்தா எடுத்துருங்க. வெளிநாட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, சிம்மராசி இருந்தா அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. குரு சுக்கரன் ஜோதிட வீடு, அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாத பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்டரி யோகம் இருக்குது. ஏன்? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? சூரியன் 11ஆம் தேதி, அதாவது நல்லா பாருங்க, சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாசம் 15 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. 5ஆம் வீட்டு சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. குரு சுக்கிரன் இணைவுல இருக்கு. பெருங்கொண்ட பணமும் தற்போதைய பணமும் சேருது. அப்ப லாட்டரி யோகத்தை எடுத்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு சொல்றேன். சிம்மத்தை பொறுத்தவரை வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, நிறைய நல்ல விஷயம் இருக்கு. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். அதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்கு. நகையை வச்சு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும், பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு டைமா காட்டுது. சனி பவர் மட்டும் நல்லா இருந்தா இப்ப எல்லாமே நீங்க டாப்ல போவீங்க. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? ஸ்ட்ரெயிட்டா மக நட்சத்திரம். எதுக்குமே சொல்லிக் கொடுங்க. நம்ம பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். மக நட்சத்திரம் பார்த்தா பயங்கரமா யோசிப்பாங்க. நல்லா திறமையானவங்க மக நட்சத்திரம். திறமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போடுவாங்க எல்லா விஷயத்துலையும். இனிமேதான் உங்களுக்கு லைஃபே வாழ போறீங்க. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். மகத்துல பிறந்தவங்க சொல்றேன். மருத்துவத்துறை நல்லா பாருங்க, கெமிக்கல் துறை, டிரைவிங் வேலை, இது எல்லாமே சொல்றேன். கலைத்துறை, ஏன்னா எந்த வேலையும் பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. இப்ப தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வியில நிறைய ஒரு மாற்றம், மருத்துவ படிப்பு, நிறைய ஒரு விஷயம் சொல்றேன். ஓப்பனா சொல்றேன், நிறைய நல்ல விஷயம் மகத்துக்கு சூப்பரா இருக்கு, பார்த்து
நீங்க ஜாதகத்தை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பூரம், ராஜா வாழ்க்கை, வெளிநாடு வெளியூர்ல நிறைய பயணங்கள் மூலம் நிறைய வருமானம் வரும். சுப செலவு பண்ண போறீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து ஏதோ ஒரு செலவு பண்ண ரெடியா இருங்க. பூரத்துல பார்த்தாலும் நல்ல யோகம் இருக்கு. ஏன்னா நீங்க எப்போதுமே ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் உங்களோட நிறைய இருக்கும். பயப்படாம இருங்க. பூரத்துல பார்த்தவங்க எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான விஷயம் வராது. ஆசைப்பட்ட விஷயம், தொழில், வருமானம், வேலை, வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து உத்திரம், பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, யார்கிட்டையும் கை கட்டி நிக்கணுங்கிட்ட அவசியம் கிடையாது. நியாயம் தர்மம் தான். உத்திரத்துல பிறந்துட்டாரு. ஏன்னா உத்திரத்துல பிறந்து நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இப்ப இறங்குங்க, சூப்பரா இருக்கும். எந்த வேலையா இருந்தாலும் சரி தைரியமா இறங்குங்க. இன்னும் ஜூன் 15க்கு அப்புறம் நீங்க திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன், வெளிநாடு வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், செம்மையா வேலை செய்யும். அரசாங்கம், அரசியல், கலைத்துறை, கமிஷன் வியாபாரம், எழுத்துக்கள் மூலமாக இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய நல்ல விஷயமா அதிகமா சொல்றாப்புல இந்த உத்திரத்துக்கு கிரக அமைப்பு நல்லா இருக்கு. நீங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, உத்திரத்துல வந்து எல்லாமே சூப்பரா நல்ல ஒரு ஜாக்பாட் யோகம் செமையா வேலை செய்யும். வரக்கூடிய ஜூன் மாத பலன் சிம்மத்தை பொறுத்தவரை எல்லா தடைகளையுமே நெருங்கி ஜெயிக்கக்கூடிய மதமாகவே அமைகிறது.